நம்ம ரேவதிக்கு முன்னாடி நம்ம கௌதம் வந்து இப்ப போய் சேர்ந்துருவார் போல இருக்கு. ஏன்னா, இப்போ ரேவதி தன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதையும் தாண்டி, அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருக்க போறாங்க. கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே, நம்ம கௌதம்க்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. கடைசியில வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஆக்சிடென்ட்டும் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுது. இது உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா, கோவில்ல இருந்து அவ்ளோ கோவத்தோட வந்து நம்ம கௌதம் கிளம்பி போறாங்க. இவங்க எல்லாரையுமே அதாவது யார்கிட்டயுமே வந்து அந்த அளவுக்கு வந்து பேசிக்கிறதும் கிடையாது. நீங்க என்ன இப்படி ஏமாத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எங்கேருந்து வந்து இப்படி வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்ததா வந்து இந்த இடத்துல நம்ம கௌதம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவர கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே நம்ம இலக்கியா, ஜானகி எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் சொல்லணும். அதுவே நம்ம ரேவதிக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து அந்த ஒரு கணமே அவங்க உயிர விட்டுருவாங்க. அவங்க இப்பவும் உயிர தன் கையில புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம், நம்ம கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிரும். அவரு தெரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் அவங்களோட மடியில, அதாவது கௌதமோட மடியில தான் தன்னோட உயிர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம்க்கு உண்மை எல்லாமே தெரிஞ்ச உடனே, நம்ம இலக்கியா கிட்டயும், ஜானகி கிட்டயும் இவ்ளோ விஷயங்களும் தெரிஞ்சிருந்துமே கூட, என்கிட்ட இருந்து இப்படி விஷயத்த மறைச்சிட்டீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே கோவத்தோட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, "கௌதம் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க கௌதம். நாங்க வந்து வேணும்னுலாம் சொல்லாம இல்ல." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இலக்கியா நீ வந்து வேணா சத்தியத்துக்காக கட்டுப்பட்டு இருந்துட்டு இருக்கலாம். ஆனா என்னோட அதாவது என்னோட தாய் யாரு அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்துமே கூட, ஏன் என்கிட்ட வந்து நீ இத பத்தி மறைச்ச? நீ இப்படி மறைச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ ஒவ்வொரு முறையும் வந்து ஃபீல் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாம ரேவதி அம்மாவ பார்க்கறதுக்காக போம்போது, எனக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்கிட்ட வந்து நீ எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சிருப்பன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாரி சொல்லியும், அதே மாரி வந்து இப்போ நம்ம ஜானகி கிட்டயும் வந்து ஜானு, நீ வந்து எந்த விஷயத்த வேணாலும் மறைச்சிருக்கலாம். ஆனா, என்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சும், நீ வந்து சொல்லாம இருந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவமா கேட்டுட்டு, இங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த கோவம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கும். அதே சமயம் நம்ம கௌதம்க்கு ஆக்சிடென்ட் ஆகுறது ஓரளவுக்கு உண்மையா இருந்தாலுமே கூட, அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. மேஜர் ஆக்சிடென்ட் தான் வந்து ஆகுது. அதாவது லைட்டா வந்து தலையில மட்டும் அடிபடுது. கடைசியில வந்து நம்ம கௌதம காப்பாத்துறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்துல வந்து இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு நம்ம கௌதம் வருவாங்க. உண்மை எல்லாமே தெரிஞ்சு சீக்கிரமா வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கௌதம் வந்து அவங்க முன்னாடி போய் நிக்க போறது உறுதி. அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட போறதும் உறுதி. இப்படி வந்து கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சு நம்ம ரேவதிய அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து நம்ம ரேவதியோட ஆயுள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதனால நம்ம இலக்கியா வந்து சீக்கிரமா உண்மை எல்லாத்தையுமே சொல்லணும். அப்பதான் நம்ம ரேவதிக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ற ஒரு இத வந்து குடுப்பாங்க அந்த கடவுள். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.